ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே இயேசுவை நாம் ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் கவனித்து பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் கவனித்து பார்க்கும்போது தான் அவரை போல நாம் மாறலாம். அதற்காக நாம் ஒவ்வொரு நாளிலும் இயேசு கிறிஸ்துவை நாம் கவனித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். கவனித்து பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் அவர் என்னென்ன செய்தார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக அவர் வனாந்திரத்தில் தனித்து ஜெபம் பண்ணினார். அந்த ஜெப வாழ்க்கையில் நாம் வளருவதற்கு அவரை போல தனித்து ஜெபிக்கிற மனிதர்களாக இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் அதை கவனித்து பார்க்கும்போது நம்முடைய ஜெப வாழ்க்கை ஒவ்வொரு நாளிலும் அது மேன்மையாக மாறும். நம்முடைய ஜெபங்களும் மேன்மையாக மாறும். அடுத்ததாக அவர் கடலிலே அயர்ந்து நித்திரை செய்தார். பெருங்காற்று புயல் அடித்தபோது சீஷர்கள் எல்லாம் பதறி போயிருந்த நேரத்தில் அவர் நித்திரையாக இருந்தார். அப்பொழுது நாம் அதை கவனிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் இருந்தபோது கூட எதற்கும் அவர் பதட்டப்படாதபடிக்கு அமைதியாக இருந்ததை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய வாழ்க்கை கவனித்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற அப்படிப்பட்ட காற்றை போல, அலைகளை போல, கடலை போல ஒரு சூழ்நிலைகள் வரும் என்றால் அந்த நேரத்தில் நீங்கள் எதை குறித்து பதட்டப்படாதபடிக்கு இயேசுவை கவனித்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்லுங்கள். அப்பொழுது தேவன் ஒரு அமைதியை, காற்றையும் கடலை அதட்டின போது அமைதியாக இருந்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் இயேசுவை கவனித்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை, போராட்டங்களின் மத்தியில் நாம் அமைதியாக இருந்து அதை தேவன் எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்று தருகிறாரோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்வது மிக அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் அவரை கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் அவர் எல்லா நேரங்களிலும் அநேக ஊழியத்தின் பாதையில் அவர் 33 வயதில் 3 வருஷம் அவர் அநேக ஊழியங்களை செய்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் அநேகர் அவரை கல்லெறிந்தார்கள். அநேகர் அவரை கொலை செய்யும்படியாக வகை தேடினார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் பரிசேயரிடத்திலும் வேதபாதகரிடத்திலும் அவர் எதிர்த்து ஒன்று பேசாதபடி அவர் விலகி போனார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுபோல் நம்முடைய ஊழியத்தின் பாதையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் அவரோடு இணைக்கப்பட்ட இந்த உலகத்தில் அவரோடு கூட வாழ்கிறோம் என்றால் ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளும் அவரை போல் அநேக பிரச்சனைகள் மனிதர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் நாம் அமைதியாக இருந்து அவரை போல நாம் கவனித்து நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவது மிக அவசியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நாம் கற்றுக்கொண்டு கவனித்து பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்தோம் என்றால் நாம் அநேக காரியங்களை கர்த்தருக்காக நாம் சாதிக்கலாம். அடுத்ததாக அவர் சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தில் அநேக துன்பங்கள், அநேக சரீரத்தில் வேதனைகள் எல்லாம் இருந்த போதிலும் கூட அவர் மறு உத்தரவு ஒன்று சொல்லாதபடிக்கு அமைதியாக இருந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதையும் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பல பாடுகள், பல கஷ்டங்கள், வேதனைகள் இருந்தாலும் நாம் ஒன்றும் பேசாதபடிக்கு அமைதியாய் அந்த பாடுகளை தாங்கி சகிக்கும்போது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விண்ணுலகத்திற்கு சென்றார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல் அவருடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்க நம்முடைய பாடுகள் மத்தியில் நாம் பொறுமையாய் மறு உத்தரவு சொல்லாதபடிக்கு பொறுமையாக இருக்கும்போது தான் தேவன் நித்திய ராஜ்யத்தில் நமக்கு பங்கை கொடுக்கிறார். இந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகி என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை இயேசுவினிடத்தில் கற்று அந்த பரம அழைப்புக்கு நாம் பங்குள்ளவர்களாக
பிள்ளைகளாக மாறும்படியாக நாம் எப்படியாக இருக்க வேண்டும்? இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் இயேசுவின் வாழ்க்கையை நாம் கவனித்து பார்த்து அவருடைய நித்திய ராஜ்யத்துக்கு நேராக ஓடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தில் இயேசுவை கவனித்து பார்க்கும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் உம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.